أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن. இந்த தர்பியத் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜமாத்தின் சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமியரே, எனக்கு முன்னர் பேசிய மௌலவி சாஹிப் அவர்களே, முஅல்லிம் சாஹிப் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஅல்லிம் நிஜாமுதீன் சாஹிப் அவர்கள் சலாத்தினுடைய சிறப்புகளை குறித்து கூறினார்கள். சலாம் என்பதே ஒரு முகமன் மட்டுமல்ல, அது ஒரு துஆவும் ஆகும் என்றும் குறிப்பிட்டார்கள். ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு சென்றபோது சலாம் கூறினார்கள், பதில் இல்லை. இரண்டாம் முறை சலாம் கூறினார்கள், பதில் இல்லை. மூன்றாம் முறை கூறிய பிறகுதான் அவர் பதில் கூறுறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அவர் கூறுறாரு, உங்களுடைய சலாம் எனக்கு 3 முறை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் முதல் 2 முறை நான் பதில் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இதையும் சொன்னாங்க. இன்று நமக்கு முழு உலகிலும் உள்ள அகமதிகளுக்கு காலத்தின் கலீஃபா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சலாம் கூறுகின்றார்கள். அந்த சலாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அது துஆவும் ஆகும். ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அந்த வெள்ளிக்கிழமையில குத்பாவுக்காக எழும் பொழுது என்னுடைய மனக்கண் முன்னால முழு உலகிலும் டிவிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அகமதிகள் தென்படுகின்றனர் என்று சொல்றாங்க. அப்ப அந்த சலாம் முழு உலகிலும் உள்ள அகமதிகளுக்கு அல்லாஹ் அவனுடைய அளப்பெரும் அருளினால காலத்தின் கலீஃபாவினுடைய சலாமை கேட்பதற்கும் அதற்கு பதில் சொல்வதற்கும் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பினை தந்திருக்கின்றான். எனவே இந்த லைவ் குத்பா நடக்கும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல இப்பெல்லாம் 5:30 மணிக்கு வருகிறது, அந்த குத்பாவுக்கு முதலிலேயே ஹுசூர் அவர்களுடைய சலாத்தினை பெற்று அதற்கு பதில் சொல்லவும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. நான் என்னுடைய உரையின் பக்கம் வருகின்றேன். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் ஆற்றல்கள் என்ற தலைப்பில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நூலுடைய பெயர் சுர்மா சஷ்மா ஆரியா என்பதாகும். அதிலிருந்து சில கருத்துக்களை என்னுடைய சொற்கள்ல நான் கூற நாடுகின்றேன். பொதுவாக நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், ஈமான் கொள்கின்றோம். அல்லாஹ் ஏகன் என்று அவனுடைய தௌஹீதின் மீது ஈமான் கொள்கின்றோம். அவனுக்கு என்னென்ன பண்புகள்லாம் உண்டு என்று நாம் அந்த பண்புகளையும் நம்புகின்றோம், அதன் மீதெல்லாம் ஈமான் கொள்கின்றோம். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எல்லாம் வல்லவன், அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன், நம்முடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்வுகளின் மீதும் ஆற்றல் பெற்றவன், அதனை கண்காணிப்பவன், அதனை கட்டுப்படுத்துபவன், அதில் தலையிடுபவன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்ற கருத்தினை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது துஆக்களினுடைய அங்கீகாரத்திற்கு மிகவும் தேவையாகும். பிறகு இந்த இயற்கை சட்டங்கள் என்ற ஒரு விஷயத்துல பொதுவாக இறை மறுப்பாளர்கள், நாஸ்திகர்களும் தத்துவ ஞானிகளும் சிக்கிக்கொண்டு அதன் விளைவாக நம்மிடையே கூட சில தவறான கருத்துக்கள் உள்ளத்தில் விடுகின்றன. அதையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நீக்குகின்றார்கள். அதாவது இன்னென்ன விஷயங்கள்லாம் இயற்கை சட்டத்திற்கு மாற்றமானது என்று கருதி அதுல அல்லாஹ்வுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று நம்புவது தவறாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இயற்கை சட்டம் என்றால் என்ன என்றால், இயற்கை சட்டங்கள் என்றால் இறைவனுடைய பண்புகள், ஷிஃபத்தே இலாஹி என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய விளைவுகளுக்கு பேர் தான் இயற்கை சட்டங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பது எல்லையற்றதாகும், அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய செயல்பாடுகள் என்பது எல்லையற்றதாகும். அப்படி இருக்கும் பொழுது இயற்கை சட்டங்கள் என்பது எல்லையற்றதாகும். ஆனால் பொதுவாக மனிதன் என்ன கருதுகிறான் என்றால், அவன் அதுவரை அறிந்து வைத்துள்ள விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்துள்ள
சில சட்டங்களை, சில சமன்பாடுகளை, சில விதிகளை வைத்துக்கொண்டு இயற்கை சட்டங்கள் இவைதான் என்று நினைத்துக் கொண்டு வரையறுத்துக் கொண்டு புதிராக ஒரு விஷயம் அவன் முன்னால வந்தா இது இந்த சட்டத்துக்கு எதிரானது என்று ஒதுக்கி விடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அது எவ்வாறு நீதியாகும் என்று கேட்கின்றார்கள். இறைவன் எல்லையற்றவன், அவனுடைய அறிவு எல்லையற்றது, அவனுடைய ஆற்றல்கள் எல்லையற்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுடைய பண்புகளுடைய விளைவுகளாகிய இயற்கை சட்டங்கள் மட்டும் எப்படி ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கும், ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்கும்? எனவே இந்த கருத்து தவறானது என்று கூறுகின்றார்கள். எந்த ஒரு புதிரான ஒரு விஷயத்தையும், ஒரு புதிய விஷயத்தையும் தள்ளிவிடக்கூடாது என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு ஒரு கருத்தை சொல்றாங்க, தனது சிறப்பான அடியார்களுக்காக தனது சட்டத்தை கூட அவன் மாற்ற முடியும். அவ்வாறு மாற்றுவதும் அவனது சட்டத்தின் ஒரு பகுதியே ஆகும் என்று சொல்றாங்க. இயற்கை சட்டம் என்று ஒன்றை இறைவன் வகுத்துவிட்டு அந்த சட்டத்தின்படியே முழு பிரபஞ்சமும் செல்ல வேண்டும் என்று நிர்ணயித்துவிட்டு விதித்துவிட்டு ஒதுங்கி அவன் நிற்கவில்லை. அது தானாக நடக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் தலையிடுகின்றான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய சிறப்பான அடியார்களுக்காக அல்லாஹ் தான் விதித்த சட்டத்தை கூட மாற்ற முடியும். அவ்வாறு மாற்றுவதும் கூட அவனுடைய சட்டத்தில் உள்ள ஒன்றுதான். அவ்வாறு மாற்றுவதும் கண்டபடி மாற்றுவதில்ல. சிறப்பான அடியார்களுக்காக புதிய ஒரு மிக அரிதான ஒரு சட்டம் செயல்படும் என்ற கருத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு சொல்றாங்க, பொதுவான நிகழ்வுகளோடு அரிதான ஆச்சரியங்களையும் அவ்வப்போது வெளிப்படுத்துவது தொன்றுதொட்டே இருக்கின்ற அல்லாஹ்வின் நடைமுறையாகும். பொதுவாக நடக்கின்ற, நாம் பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற இயற்கை விஷயங்கள், நிகழ்வுகள் அதோடு சேர்ந்து அவ்வப்போது மிக அரிதாக சில ஆச்சரியங்களையும் வெளிப்படுத்துவது அல்லாஹ்வுடைய தொன்றுதொட்ட நடைமுறையாகும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து அப்படின்னு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடைபெறும் பொழுது, நிகழும் பொழுது இது இயற்கை சட்டத்துக்கு மாற்றமானது போன்று தெரியும். ஆனால் அப்படி அல்ல, இறைவனுடைய மிக சிறப்பான மற்றொரு சட்டம் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு தத்துவ ஞானிகள் இயற்கை சட்டத்தை முன்வைத்து சில விஷயங்களை மறுக்கிறாங்க. இது அவங்களுடைய வரலாற்று நமக்கு தெரியுது. சில விஷயங்களை இது இயற்கை சட்டத்துக்கு மாற்றமானதுன்னு முதல்ல சொல்றாங்க. ஆனால் பின்னால அறிவியலினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க முதல்ல மறுத்துவிட்டு பின்னால ஏற்றுக்கொண்டது வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியுது, தத்துவ ஞானிகளுடைய வரலாறில் இருந்து. அப்படி சொல்லிட்டு சில உதாரணங்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க. உதாரணமா, மீன் என்பது நீந்தி செல்லக்கூடியது நீரில. மீன்னாலே நீந்தி தான் செல்லும். ஆனா பறக்கும் மீன் என்று இருக்குது. அதுக்கு இறக்கை இருக்குது. கடலினுடைய மேல்மட்டத்தில் பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் விழுந்து நீச்சல் அடித்து போகுது. அப்போ மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, பறக்கும் மீன் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்பாக எந்த அறிஞர், எந்த தத்துவ ஞானி இப்படி ஒன்று இருக்க முடியும் என்று சொல்லியிருந்தாரு? அப்ப அதை வந்ததுக்கு பிறகுதானே அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. பிறகு இன்னொரு விஷயம், நாய்கள் நாயினுடைய வால் இருக்கக்கூடாது. வாலில்லா நாய்களை வளர்ப்பதற்கு மக்களிடையே ஒரு ஆர்வம். ஏன்னா வால் அதிகமா இருந்த சில பாதுகாப்பு கருதியும் மற்ற சில காரணங்களுக்காகவும் வாலில்லா நாய்களை வளர்ப்பதற்கு ஆர்வம் இருக்குது. ஆனா இந்த வாலில்லா நாய்கள் எப்போ வருது அப்படின்னா, டாக்கிங் என்ற ஒரு சொல் இருக்குது. அதாவது அந்த வாலை நறுக்கிறது. நாயினுடைய வாலை நறுக்கி விட்டோம்னா சின்ன அது குட்டியாக இருக்கும் பொழுது பிறகு அது வளராது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று தெரியறதுக்கு முன்னாடி இந்த வாலில்லா நாய்களை பற்றிய விஷயமே மக்கள்கிட்ட இல்ல எந்த கருத்து சொல்றாங்க. பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கடுமையான பூகம்பங்களுடைய விளைவாக ஒரு நெருப்பு தோன்றுது. நெருப்பு என்பது எரிக்கக்கூடிய ஒன்று. ஆனா இந்த வகை நெருப்பு, பூகம்பங்களின் விளைவாக தோன்றக்கூடிய நெருப்பு பாறைகளையும் கற்களையும் பஸ்பமாக்குது. ஆனா மரங்களையும் விறகுகளையும் எரிப்பதில்லை. இப்படி நெருப்பு இருக்குது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த இயற்கை சட்டம் எங்க போச்சுது? நெருப்பு என்பது மரத்தை எரிக்கக்கூடியது என்ற சட்டம் எங்க போச்சுது? அப்ப இப்படி ஒரு நெருப்பு இருக்கிறது என்றதை கண்டுபிடித்த பிறகு மனிதன் இதை ஏற்றுக்கொள்றான். பிறகு அதே மாதிரி இந்த ரத்தம் மாற்றுவது, ரத்தத்தை மாற்றுவது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றது.
இப்ப இதை மனிதன் ஒரு காலத்துல மறுத்துக்கிட்டே இருந்தான். விஞ்ஞான உலகம், மருத்துவ உலகம். எப்போ அது சாத்தியம் என்று சொல்லப்பட்டதோ, அதனால பல பயன்கள் கிடைத்ததோ, அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுது. ஆக இவ்வாறு இயற்கை சட்டங்களை தத்துவ ஞானிகளும் அறிஞர்களும் முதல்ல மறுக்கிறாங்க, பிறகு ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி மின்சக்தி, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த தத்துவ ஞானி மின் சக்தியினால ஒரு இயந்திரம் இயங்க முடியும் என்ப அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை கூறினாரு? அப்படிப்பட்ட யாருடைய பெயராது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மின்சக்தியினால எத்தனையோ இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பிறகு இன்னொரு கருத்து சொல்றாங்க, அல்லாமா ஷாரே கானூன் என்ற ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அவர் ஒரு தத்துவ ஞானியும் கூட. அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய புத்தகத்துல, கிரேக்கர்களுடைய மத்தியில சில கற்புடைய தூய பெண்கள் ஆண் துணையின்றி குழந்தைகளை பெற்றெடுத்ததாக அறியப்படுகிறது என்று பதிவு செய்துள்ளார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி திருக்குரான்ல வந்திருக்கு, நமக்கு தெரியும். ஆனா ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சான்ற சொல்றாங்க. அல்லாமா ஷாரே கானூன் என்ற புகழ்பெற்ற மருத்துவரும் கற்றறிந்த தத்துவ ஞானியும் தன்னுடைய நூல்ல கிரேக்கர்கள் மத்தியில் சில கற்புடைய தூய பெண்கள் ஆண்கள் துணையின்றி குழந்தையை பெற்றெடுத்ததாக அறியப்படுகிறது என பதிவு செய்துள்ளார். சில உண்மையான தகவல்களை அடிப்படையாக கொள்ளாமல் இதுபோன்ற நிகழ்வுகள் புனையப்பட்டிருக்க முடியாது என்றும் இவ்வனைத்து சம்பவங்களுமே பொய்யானவை என்றும் மறுத்துவிட முடியாது என்றும் அவர் தனது கருத்தை தெரிவிக்கின்றார். ஆக இது ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பினோ, அவர்கள் அனைவரும் ஒன்று போல இருப்பினோ, மிக அரிதாக சிலர் அவர்தம் காலத்தில் வாழும் பிற அனைவருடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த சில தகுதிகளை பெற்றிருக்கின்றனர் என்றும் அவர் பதிவு செய்துள்ளார். இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. மிக அரிதான நிகழ்வு, அசாதாரணமான நிகழ்வாக சிலர் 300 வயதை கடந்துள்ளனர் என்று சொல்றாங்க. சிலர் 300 வயதுக்கு மேலேயும் மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்றும் நவீன காலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுறாங்க. பிறகு சிலர் நினைவு திறனை அல்லது பார்வை திறனை எந்த அளவுக்கு சிறப்பாக பெற்றுள்ளனர் எனில் சமகாலத்தை சேர்ந்த எவரிடமும் அதற்கு நிகராக இருந்ததில்லை. இது நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன குழந்தை அது அதனுடைய நினைவு திறன்ல பல சாதனைகளை புரியுது. பெரிய பெரிய ஆட்கள் கூட அவங்க கிட்ட நிக்க முடியல. இதை போன்று ஒவ்வொரு புலன்லையும், அது பார்வை திறனா இருக்கலாம், நினைவு திறனா இருக்கலாம், கேட்பு திறனாக இருக்கலாம். இத்தகைய மக்கள் மிக அரிதாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றுகின்றனர். பொதுமக்கள் பரந்த அளவில் நிகழ்பவற்றையே கருத்தில் கொள்வதாலும் அவற்றையே இயற்கை சட்டம் என கொள்வதே பொருத்தம் என கருதுவதாலும் மிக அரிதாக நிகழும் நிகழ்வு சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுவதுடன் பொய் எனவும் கருதப்படுகிறது. பொதுமக்கள் பரவலா நடக்கிறத தான் இயற்கை சட்டம் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல, மிக அரிதாக அல்லாஹ் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி காட்டுறான். இன்னொரு சொல்றாங்க, இவ்வாறான பல சம்பவங்கள் உள்ளன, அவற்றை கூறப்போனால் மிக நீண்டுவிடும் சொல்லிட்டு ஒரு லிஸ்டேஜ் கொடுக்கறாங்க. ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய மருத்துவ நூல்ல புகழ்பெற்ற மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நோய்கள்னால சில பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சில நோயாளிகள் மருத்துவத்தின் விதிகளின்படியும் மருத்துவர்களின் அனுபவத்தின் அடிப்படையிலும் அந்த நோய்கள் சிகிச்சை தரத்தக்கவை அல்ல. இருப்பினும் அவர்கள் சுகம் பெற்றனர். எப்படி சுகம் பெற்றனர்? அவருங்க எழுதுறாரு, இவர்கள் சுகம் பெற்றது மிக அரிதான வானத்து அல்லது பூமியின் விளைவுகளினாலே ஆகும் என அவர் இவர்களை குறித்து குறிப்பிடுகின்றார். பிறகு இந்த மாதிரியான அரிதான நிகழ்வுகள் மனிதர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை, உயிரினங்கள்லயும் இவை காணப்படுதுன்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றாங்க ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம். உதாரணமா எருக்கஞ்செடி நமக்கு தெரியும், அது கசப்பானதாகவும் இருக்கும், விஷத்தன்மை மிக்கதாகவும் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த செடி இனிப்பானதும் சுவை மிக்கதுமான ஒரு காய்கறியை உற்பத்தி செய்யுது. இப்போ அந்த எருக்கஞ்செடி கசப்பா இருக்குது, விஷத்தன்மை மிக்கதா இருக்குது. ஆனா மிக நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தன்மை அதுல வருது, அல்லாஹ் அதுக்கு வழங்குறான், மிக அரிதாக அது நடக்குது. அப்போ அதனுடைய காய் இனிப்பானதாகவும் சுவையூட்டக்கூடியதாகவும் இருக்குது. இப்ப மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்போ எருக்கஞ்செடினாலே கசப்பா இருக்கும், விஷமிக்கதாக இருக்கும் என்று யாரு நம்பி வந்தாரோ, அதுதான் இயற்கை சட்டம் என்று எண்ணி வந்தாரோ, அவருக்கு
அவர் முன்னாடி ஒரு எருக்கஞ்செடியில இப்படிப்பட்ட காய் தோன்றும் பொழுது இது இயற்கை சட்டத்துக்கு மாற்றமானதுன்னு சொல்லுவாரு. இவ்வாறே பிற உயிரினங்களிலும் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அரிதான பண்பு வெளிப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு ஊரு முசஃபர்கார், அதுல வந்து ஒரு கிடா வந்து ஒரு பெட்டை ஆட்டை போன்று பால் கொடுத்து வந்துச்சுதான். மசீம் அலைஹிஸ்ஸலாம் இதை பதிவு பண்றாங்க. முசஃபர்கார் என்ற ஊர்ல ஒரு கிடா வந்து ஒரு பெட்டை ஆட்டை போன்று பால் கொடுத்துச்சு. அப்ப இது இயற்கை சட்டத்துக்கு மாற்றம் ஆயிட்டேன்னு அந்த ஊரினுடைய டெப்டி கமிஷனர், அவர் பேரை கூட சொல்றாங்க, மிஸ்டர் மேக்லிஃப் என்பவர். அவர் என்ன செய்யறாரு, அந்த கிடாயை கொண்டு வரும்படி சொல்றாரு. அவர் முன்னாடி அந்த கிடாயில் இருந்து 3 டம்ளர் பால் கறக்கப்பட்டது. பிறகு சொல்றாங்க, பெண்களை போன்று சில ஆண்களிடமிருந்தும் பால் சுரந்ததை கண்டுள்ளோம் என்று அக்கறை மிக்க, நம்பிக்கைக்குரிய, மரியாதைக்குரிய மூவர் என் முன்னிலையில் சாட்சி பகர்ந்துள்ளனர். எப்படி பெண்களுக்கு பால் சுரக்குதோ அதே மாதிரி சில ஆண்களுக்கு சுரந்ததை நாங்க கண்டுள்ளோம் என்று 3 பேரு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என் முன்னால வாக்குமூலம் தந்தார்கள் என்று மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செஞ்சிருக்காங்க. நான் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து இன்டர்நெட்ல இது சம்பந்தமா பார்க்கும் பொழுது இதுக்குள்ள நிறைய உதாரணங்கள் கிடைக்குது. மிக சமீபத்தில் சிலோன்ல 2002ஆம் ஆண்டு ஒரு ஆணுக்கு இப்படி ஏற்பட்டிருக்குது. அவருடைய மனைவி இளம் வயதுல மரணிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைகள், 2 குழந்தைகள் இருக்குது. அவருக்கு பால் சுரக்குது. அதை வந்து அந்த மகள்களுக்கு ஊட்டினதா வருது. இது வந்து அமெரிக்கன் சயின்டிபிக் அமெரிக்கன் என்ற ஜேர்னல்ல, புகழ்பெற்ற மருத்துவ ஜேர்னல்ல வந்து அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயம், இந்த கிடாக்கு பால் பிறந்தது, இது எல்லாமே வந்து இதற்கு பல சான்றுகள் வந்து நம்ம கிடைக்கிறத நம்ம இணையதளத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பிறகு சொல்றாங்க, காய்ந்த களிமண்ணில் இருந்து ஒரு எலி வெளிப்பட்டதையும், ஒரு எலி காய்ந்த களிமண்ணில் இருந்து வெளிப்படுது, அதன் உடம்பின் பாதி பகுதி களிமண்ணாவே இருக்கு. இதனை சிலர் கண்டுள்ளனர். பிறகு சொல்றாங்க, ஒரு நோயாளியினுடைய செவித்திறன், காது கேட்காம போயிட்டு செவிடராகி விட்டார். பின்னர் அவரது காதினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு புண்ணு வருது. காதினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு புண்ணு வருது. அதுல ஒரு துளை ஏற்படுது. அந்த துளையின் வழியாக அவர் கேட்கிறார். இவ்வாறு இறைவன் அவருக்கு மற்றொரு காதினை வழங்கினான். அப்புறம் டாக்டர் பெர்னியர் என்ற ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அவர் வந்து தன்னுடைய பத்திரிகையில சொல்றாரு, காஷ்மீர்ல வந்து பிர்பஞ்சால் என்ற மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடருடைய சிகரம் பிர்பஞ்சால். அதை பத்தி அவர் தன்னுடைய புத்தகத்துல விவரிக்கிறாரு. விவரிக்கும் போது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பாறையில் இருந்து ஒரு பெரிய கருந்தேளு, நட்டுவாக்காளி வெளிப்படுது. அப்போ அந்த குழுவுல ஒரு முகலாயர் இருந்தார், ஒரு இளம் முகலாய வாலிப இளைஞர் இருந்தாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நட்டுவாக்காளிய கையால பிடிக்காரு. பிடிச்சு அதனை டாக்டர் பெர்னியர்கிட்ட கொடுக்கறாரு. பிறகு அவர்கிட்ட வாங்கி இன்னொரு ஊழியர்கிட்ட கொடுக்கறாரு. ஆனா யாரையும் அது வந்து கடிக்கல. அவர் சொன்னாரு, அதன் மீது திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதுன அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறே நான் வந்து தேள்களை அடிக்கடி பிடிப்பதாகவும் அவை எத்தீங்கும் இழைப்பதில்லை என்றும் அவர் சொல்றாரு. இன்னொன்னு சம்பவம் சொல்றாங்க. ஒரு ஃபுத்ஹாத் மற்றும் ஃபுசூஸின் ஆசிரியர், பிரபலமானவரும் கற்றறிந்த தத்துவ ஞானியுமான அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, ஒரு முறை அவரது வீட்டுல வந்து ஒரு தத்துவ ஞானிக்கும் இன்னொருவருக்கும் இடையில வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த தத்துவ ஞானி பக்கத்துல வந்து விறகு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த தத்துவ ஞானி அந்த நண்பனுடைய கைய தாங்கையோட சேர்த்து பிடிச்சு அப்படியே அந்த அடுப்புக்குள்ள கொண்டு வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வெளியெடுக்காரு. 2 பேருக்கும் எந்த தீங்கும் அது இழைக்கல. பிறகு மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நானே ஒரு தர்வேஷை பார்த்திருக்கிறேன், நானே ஒரு தர்வேஷை கண்டிருக்கிறேன். அவர் வெப்பமான நாட்களின் போது திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதி ஒரு குளவியை பிடிப்பார், குளவிகளை பிடிப்பாரு. ஆனா அந்த அதை வந்து கொட்டாது. எந்த வசனத்தை ஓதுவாரு அப்படின்னா, வைதா பதஸ்தும் ஜபாரின், நீங்கள் எவரையும் பிடித்தால் மிக கொடியவர்களை போல் பிடிக்கின்றீர்கள் என்று திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் சூரா 26 வசனம் 131.
ஆது சமுதாயத்தை பத்தி இந்த வசனம் வருது. இந்த வசனத்தை ஓதி குளவிகளை பிடிப்பாரு, அந்த குளவி ஒண்ணும் செய்யாது. பிற மசீலசனம் சொல்றாங்க, நானே திருக்குர்ஆனுடைய வசனங்களின் சில வியக்கத்தக்க விளைவுகளை அனுபவித்துள்ளேன். அவை மகத்துவமிக்க இறைவனின் வல்லமையின் ஆச்சரியங்களை வெளிப்படுத்துகின்றன. சுருக்கமாக உலகம் என்கிற இந்த அருங்காட்சியகம் எண்ணற்ற ஆச்சரியங்களால் நிரம்பி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது நம்முடைய இறைவன் மிகவும் ஆச்சரியமிக்க வல்லமையிலே கூடையவன். இன்னொரு இடத்துல மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவனுடைய பரிமாற்றம் மனிதர்களோடு ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பொதுவான மக்களோடு அவன் ஒரு மாதிரி பரிமாறுகின்றான். நம்பிக்கை கொண்டவர்களோடு மூமின்களோடு பரிமாறும் பொழுது அவன் தன்னை ரஹீம் என்று சொல்றான். கானபில் மூமினீன ரஹீமா, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவன் ரஹீமாக இருக்கின்றான் என்று வருது திருக்குர்ஆன்ல. அப்ப அந்த ரஹீமியத் என்ற கருணையின் விளைவாக பல விஷயங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கிடைக்குது, பல அருள்கள் கிடைக்கின்றன. அது நிராகரிப்பவர்களுக்கு கிடைக்காது. நம்பிக்கை கொண்டவர்கள் மத்தியிலையும் மிக சிறப்பானவர்களுக்கு அவன் தன்னுடைய மலிக்கியத் என்ற அந்த பண்பின் மூலமாக சிறப்பான சில தோற்றங்களை வெளிப்படுத்துறான். அதனால்தான் நம்ம இக்ததாரி அடையாளங்கள் என்று சொல்றோம். இக்ததாரி அடையாளங்கள் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்தினால வெளிப்படுகின்ற அடையாளங்கள். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். ஒன்னு ரெண்டு மட்டும் நான் சொல்றேன். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுது இந்த மாதிரி துஆ செய்யணும், இதுக்கு குறிப்பாக இதை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அன்பினதும் நேசத்தினுமான இக்திதாரியான அடையாளங்களை நிறைவா நீ எனக்கு காட்டுவாயாக என்று துஆ செய்யணும். அந்த இக்திதாரி அடையாளங்கள் என்பதற்கு உதாரணங்கள் நான் சொல்றேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருக்கின்றன. ஒரு முறை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பசியோட இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வருது. அன்னார் அவர்கள் கூப்பிடுறாங்க. வீட்டுல ஒரே ஒரு குவளை பால் தான் இருக்குது. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க திண்ணை தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டுவாங்கிறாங்க. அவருக்கே ஏற்கனவே பசி. அவர் போய் எல்லாரையும் கூட்டு வர்றாரு. எல்லாரையும் அமர வைத்து விட்டு அவர் கையிலேயே அந்த குவளையை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சொல்றாங்க. ஒவ்வொருவரும் கொடுக்கும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா குடிங்க நல்லா குடிங்கிறாங்க. அப்ப இவருக்கு பக்கன்னு அடிக்குது. ஏன்னா இவருக்கு தான் பசி, இவருக்கு கிடைக்கணுமே என்று. ஆனா ஒவ்வொருவரும் குடிக்கிறாங்க. அந்த ஒரு குவளை பால் ஒவ்வொருவரிடமும் போய் வருது. கடைசியில அவர் கைக்கு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குடிக்க சொல்றாங்க. அவர் குடிக்கிறாரு. இன்னும் குடிங்கிறாங்க, இன்னும் குடிங்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, பால் எந்த அளவுக்கு நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய வயிறு நிரம்பி என்னுடைய நகை கண்களின் மூலமாக பால் வெளியே வந்துருமோ என்று நான் பயப்படுறேன் அப்படிங்க என்ற அளவுக்கு அவர் குடிக்கிறாரு. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த குவளையை தர்றாரு. பால் அப்படியே இருக்குது, அதே அளவு இருக்குது. இது ஒண்ணு. அதே போன்று இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம் படையோட ஒரு பாலைவனத்துல இருக்கிறாங்க. அப்போ தண்ணீர் தீர்ந்து போச்சு. படைக்கு உண்டான தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. பாலைவனம், தண்ணீர் பக்கத்துல எங்கேயுமே இல்ல, தண்ணீர் துறை இல்லை. அப்போ தூரத்துல ஒரு பெண் வர்றத பாக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவம் புகாரிலையும் ஹதீஸ்லயும் இடம்பெற்றிருக்குது, முஸ்லீம்லயும் இடம்பெற்றிருக்குது. அப்போ அந்த பெண்ணை அழைத்து வருமாறு சஹாபிகளை அனுப்புறாங்க. அந்த பெண் அழைத்து வரப்பட்டாரு. அந்த பெண்ணுடைய அந்த வாகனத்துல 2 தோல்பை இருந்தது. அந்த தோல்பையில தண்ணீர் இருந்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பானையை கொண்டு வரும்படி கேட்டாங்க. அந்த பானையில ஒரு தோல்பையிலிருந்து தண்ணீரை ஊத்துனாங்க. ஊத்திட்டு துவா செஞ்சு கைகளை உள்ள வைத்து துவா செஞ்சு பிறகு அந்த தண்ணீரை அந்த தோல்பையிலேயே ஊற்றும்படி சொன்னாங்க. ஊற்றி விட்டு பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பானைகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்ட அந்த படையில உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய பானைகளை கொண்டு அந்த தோல்பையில் இருந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டே இருந்தாங்க. அங்க தண்ணி இருந்து கொண்டே இருந்தது. கடைசியில எல்லாம் முழு படைக்கும் தண்ணீர் கிடைத்து விட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழங்களையும் சில பழங்களையும் அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க,
உன்னிடமிருந்து நான் வந்து எந்த தண்ணியை நாம் எடுக்கல, நமக்கு எங்களுக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து வழங்கினான், தன்னுடைய கஜானால இருந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு தண்ணீரை வழங்கினான் என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. இப்ப இந்த சம்பவத்தை சமீபத்தில் நடந்த ஒரு வக்ஃபேனவ் ஒரு கிளாஸ்ல அது உசூர் அவர்கள் சொல்றாங்க. அற்புதங்களை பத்தி கேட்கும் போது உசூர் இந்த இதை வச்சு சொல்லிட்டு, இப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு உசூர் சொன்னாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இந்த முஸ்லீம் படையினருக்கு தண்ணீரை வழங்குறான் தன்னுடைய குதிரத்தின் மூலமாக, தன்னுடைய ஆற்றலின் மூலமாக. அதற்கு ஏன் அந்த பெண்ணை வந்து சம்பந்தப்படுத்தப்பட்டது என்று பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த பெண் வந்து இந்த விஷயத்தை நடந்த விஷயத்தை அப்படியே போய் தன்னுடைய கோத்திரத்தார்ட்ட சொல்றா. பிறகு அந்த கோத்திரத்தார் அனைவருமே வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டனர். அப்போ அல்லாஹ்க்கு வந்து அந்த கோத்திரத்தாருக்கு ஹிதாயத்தை வழங்கணும், நேர்வழி வழங்கணும் என்பது நாட்டமா இருந்தது. இந்த குதிரத்தை வெளிப்படுத்தி அதனை அந்த பெண்ணை ஒரு சாட்சியாக்கி இவ்வாறு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்ற கருத்தை உசூர் அவர்கள் கூறினார்கள். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலையும் ஒரு முறை நபி மசீமது அலைஹிஸ்ஸலாம் தோட்டத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்த நேரத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு மிகவும் சிறுவனாக இருந்தார்கள். ஒரு பழம் வேணும்னு கேட்கறாங்க, ஒரு மரத்தினுடைய பழம். அந்த நேரத்தில் பழத்துக்கான சீசனே கிடையாது. அப்போ மசீ அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறாங்க, கையில பழம் வருது. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி மசீ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே நிறைய சம்பவங்கள் உண்டு. லேக்ராமனுடைய சம்பவம் வந்து அதே போன்றதுதான். ஆனா அந்த சம்பவத்துல வந்து அந்த இக்திதாரியான அடையாளம் வந்து கோபத்தின் சாபத்தின் விளைவாக வெளிப்பட்டது. அதனாலதான் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சொன்னாங்க, இக்திதாரியான அடையாளங்களை நாம கேட்கணும், அன்பின் நேசத்தின் இக்திதாரியான அடையாளங்களை நம்ம வந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்று ஹுசூர் அவர்கள் குறிப்பிட்டாங்க. இன்னும் நம்ம வந்து பார்க்கிறோம், வக்ஃபே ஜிந்தகியினுடைய வாழ்க்கைகள்ல, அஹ்மதியத்தினுடைய வக்ஃபே ஜிந்தகியினுடைய வாழ்க்கைகள்ல இது போன்ற சம்பவங்கள் நிறைய நிரம்பி காணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு ரெண்டை மட்டும் நான் சொல்றேன். ஹஜ்ரத் மாஸ்டர் ஷஃபி அஸ்லம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் வந்து ஒரு ஜமாத்தினுடைய முபல்லிக்கு. 2வது கலிஃபத்துல் மஸீஹ் காலத்துல அவர் மிக சிறந்த முபல்லிக்காக இருந்தாரு. அந்த காலத்துல சுத்தி இயக்கம் என்று ஒன்று இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஆரிய சமாஜிகள் வந்து வட மாநிலங்கள்ல, குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல முஸ்லீமாகி இருந்த, ஆனா இஸ்லாம் என்றா என்னன்னு தெரியாத அந்த மக்கள்கிட்ட போய் அவர்களை மீண்டும் ஹிந்து மார்க்கத்திற்கு மதமாற்றம் செய்வது, அந்த இயக்கத்துக்கு பேர் தான் சுத்தி இயக்கம். இப்ப இந்த இயக்கம் வந்து மிக தீவிரமாக செயல்பட்டது ஆரிய சமாஜினுடைய காலத்துல, அவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல. அப்போ ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இதற்கு வந்து எதிராக ஒரு ஜமாத்திலையும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க, ஒரு திட்டத்தை நிறுவனாங்க. இப்ப அதன் அடிப்படையில எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சுத்தி இயக்கம் வேலை செய்தோ அங்கெல்லாம் நம்மளுடைய முபல்லிக்குமார்கள் போய் அதற்கு எதிராக வேலை பண்றது வந்து பழக்கமா இருந்துச்சு. ஆக இந்த ஹஜ்ரத் மாஸ்டர் ஷஃபி அஸ்லம் சாஹிப் வந்து தன்னுடைய சுயசரிதையில இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஒரு ஊரு நகாரையா ஜவாஹர் என்ற ஒரு ஊரு கங்கை நதியினுடைய ஒரு பக்கத்துல இருக்குது. அந்த கிராமத்துல இந்த சுத்தி இயக்கம் நடைபெற்றதாக கேள்விப்பட்டு இந்த முபல்லிக்கு மௌலானா ஜலாலுதீன் ஷம்ஸ் அவரையும் கூப்பிட்டு இன்னும் சிலரும் அந்த ஊருக்கு ஒரு குழுவா போறாங்க. மௌலானா ஜலாலுதீன் ஷம்ஸ் சாஹிபை வந்து 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வந்து ஆக்ரால பணியமர்த்துறாங்க. அந்த பகுதியில எங்கெங்கெல்லாம் சுத்தியினுடைய வேலை நடக்குதோ அங்கெல்லாம் இவங்க போய் அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு போகணும் என்பது அவர்களுக்கு பணிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இந்த ஷஃபி அஸ்லம் சாஹிப் வந்து அவரை கூப்பிட்டு அந்த பகுதிக்கு போறாரு. இரவு நேரம் ஆயிட்டுது. அங்க வந்து ஒரு சர்ச்சை நடக்குது, கருத்து பரிமாற்றம் நடக்குது ஆரிய சமாஜிகளோட. அங்க வந்து அந்த சுத்தி இயக்கத்துக்கு இலக்காக அந்த டார்கெட் யாரு அப்படின்னா, அங்க உள்ள மல்கானா என்று சொல்லப்படுகின்ற ராஜபுத் முஸ்லிம்கள். இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது, மல்கானாக்கள் என்று சொல்லப்படுது. அந்த அவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கூட்டம் நடக்குது. நம்ம முபல்லிக்மார்லாம் போய் பேசுறாங்க. அங்க ஆரிய சமாஜினுடைய ஆட்களும் இருக்கிறாங்க, இந்த மல்கானாக்கள் இருக்கிறாங்க. நைட்டு ஆயிருது கூட்டம் முடியறதுக்கு. அப்போ அந்த மல்கானா முஸ்லிம்கள் சொல்றாங்க, இவங்க கிட்ட இந்த இந்துக்களை வந்து நம்ப முடியாது, இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க,
உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு தர முடியாது, எனவே இப்போதே நீங்க வந்து ஊரை விட்டு கிளம்புறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாஸ்டர் சஃபி அஸ்லம் சாஹிபு, மௌலானா ஜலாலுதீன் சம்ஸ் சாஹிபு, இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க 2 பேரும் மற்ற குழுவினரும் கிளம்புறாங்க. ஏன்னா முஸ்லீம் ரலியல்லாஹு அவனுடைய ஒரு கட்டளையும் இருந்துச்சு, இது போன்ற நேரத்துல அபாயமான இடத்துல இரவு தங்குதல் கூடாது, அந்த இடத்துல நைட்டு தங்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையிலையும் இவங்க கிளம்புறாங்க. அப்போ இவங்களோட சேர்ந்த ஒரு அகமதி அல்லாத ஒரு முபல்லிக்கும் வந்திருந்தாரு, அவரும் இவங்க கூட கிளம்புறாரு. அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஃபரூக்காபாத் என்ற ஒரு ஊருக்கு போகணும் என்று எண்ணியவாறு நைட்டு கிளம்புறாங்க. அந்த ஊர் ஒரு 8-10 மைல் தொலைவில் இருக்குது. ஒரு 2-3 மைல் தான் வந்திருப்பாங்க. நள்ளிரவு, இருட்டு, வழி மாறிட்டு எங்க எப்படி போகணும்னு தெரியல, எல்லா பக்கமும் இருட்டா இருக்குது. சரியான வழியை அங்க எங்க தேடுறாங்க, கிடைக்கல. என்ன செய்யன்னு யாருக்குமே புரியல. அப்போ இந்த நம்மளுடைய முபல்லிக்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, துவா செய்யறாங்க, உருக்கமா துவா செய்யறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இருட்டுல அவங்களுக்கு வலப்பக்கத்துல ஒரு வைக்கோல் கட்டு வந்து எரியற மாதிரி தெரியுது. ஆனா அது வந்து கோதுமையினுடைய விளைச்சல் காலமும் கிடையாது, எப்படி எரியுதுன்னு தெரியல, ஆனா எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த எரியிற அந்த சுடர் வந்து தீச்சுடர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது, பெருசாகுது. அந்த ஐரோமதி முபல்லிக்கு வந்து இது வந்து ஒரு ஜின்னுடைய வேலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்முடைய முபல்லிகளுக்கு ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிகாட்டுறான்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுது. அந்த தீச்சுடர் வந்து எந்த அளவுக்கு உயரமா போச்சுது அப்படின்னா, அந்த முழு ஏரியாவும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அவங்க சரியான வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியாக சென்று அந்த கங்கையினுடைய பாலத்தை அடைகிறாங்க. அடைஞ்சிட்டு திரும்பி பாக்குறாங்க, அந்த ஒளி முற்றிலும் இல்லாம போயிருது, அப்படியே காணாம போயிட்டு. இதெல்லாம் வந்து இக்திதாரியான அடையாளங்கள் என்பதாகும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நம்முடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்வுகளிலும் அவனுடைய தலையீடு இருக்கிறது, அவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா, இப்போ அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், சூரா 6:60வது வசனத்துல வந்து அல்லாஹ் நிலத்திலும் நீரிலும் உள்ள யாவற்றையும் நன்கு அறிகிறான், எல்லா ரகசியங்களையும் அவன் அறிகின்றான். ஒரு இலை உதிர்வது கூட அவனுடைய அறிவுல இருக்குது, மரங்களுடைய இலை உதிர்வதும் அவனுடைய அறிவில் இருக்கு, அவனுடைய கட்டளையின்றி எந்த ஒரு இலையும் உதிர்வதில்லை. அப்ப ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வசனத்தை பார்த்துட்டு, அவங்க ஏற்கனவே இயற்கையின் மீது ரசனை உள்ளவர்கள், வீட்டுல தோட்டம் வச்சிருப்பாங்க, பல வகையான ரோஸ் செடிகளை வச்சிருந்தாங்க. இந்த வசனத்தை வந்து நேரடியாக அனுபவிக்கணும், பார்க்கணும் என்று எண்ணி என்ன செய்வாங்களாம், தோட்டத்துக்கு போய் மரத்துல என்னென்ன இலைகள்லாம் அடுத்து உதிர இருக்கிறது என்று பார்ப்பாங்களாம். நல்ல பழுத்த இலைகள், அப்ப நாளைக்கு இதெல்லாம் இருக்காது என்று எண்ணி அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா அதெல்லாம் இருக்கும். அதை விட பச்சையான இலைகள் வந்து கீழே உதிர்ந்து கிடக்கும். ஆக இது இருந்து என்ன தெரிகிறது என்றால், பழுத்த இலைகள் உதிர வேண்டும் என்பது இயற்கை சட்டம். ஆனா அந்த இயற்கை சட்டமும் அல்லாஹ் நாடினா தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தான் நடக்கும். அதை விட பச்சையான இலைகள் வந்து உதிருது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஏதோ சாதாரணமான ஒரு வந்து துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கியை வந்து சுட்டா கொண்டு வெளிப்படணும், இதுதான் இயற்கை சட்டம். ஆனா ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, மௌலவி அபுல்லத்தா ஜலந்திரி சாஹிப் ரலியல்லாஹு இவர்கள் வந்து நம்மளுடைய லண்டன் ஜமாத்தினுடைய லண்டன் பள்ளிவாசனுடைய இமாம் அத்தாவுல்லா முஜீத் சாஹிப் அவனுடைய தந்தையார். இப்ப இவங்க வந்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அவங்களும் இன்னொரு அகமதியும், மௌலவி அபுல்லத்தா ஜலந்திரி சாஹிபும் இன்னொரு அகமதியும் ஒரு தப்லீக் முடிச்சுட்டு பாலஸ்தீன்ல ஒரு தப்லீக் போயிட்டு ஒரு காட்டு வழியா திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்துகிட்டு இருக்கும்போது அந்த புதர்கள்ல இருந்து சில சத்தம் கேட்குது, ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இவங்க அதை கண்டுக்கல, ஏதோ ஒரு விலங்குகள் பேருக்கும் போல, கால்நடையில் எதுவும் பேருக்கும், அதனுடைய சத்தம் நினைச்சிட்டு அப்படி போறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் 2 முறை துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. அப்பமா இவங்க ஏதோ எங்கேயோ நடக்குது போல நினைச்சிட்டு போயிட்டாங்க, இதை பொருட்படுத்தவே இல்லை இந்த சம்பவத்தை. பின்னாடி வந்து இவங்களுக்கு தெரிய வருது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அகமதியத்தினுடைய எதிரிகள் வந்து
இந்த மௌலானா அபுலத்தா ஜலந்திரி சாஹிபை வந்து கொல்லணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க, சுட்டு கொல்லணும்னு. அதுல சில இளைஞர்கள் வந்து அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, 2 பேரு. அவங்க தான் காத்திருந்திருக்காங்க. அப்போ இவங்க போகும்பொழுது பக்கத்துல வந்த உடனே 2 பேரும் துப்பாக்கியால சுட்டுருக்கிறாங்க. அந்த 2 பேர் சுடும் பொழுதும் அந்த துப்பாக்கி அந்த ரவை வந்து வெளியே வரல. 2 துப்பாக்கிலேருந்து வரல. இதுதான் முதல்ல கேட்ட சலசலப்பு சத்தம். பிறகு அவர்கள் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க ட்ரை பண்றாங்க. அப்போ அதை சுடுது, துப்பாக்கி செயல்படுது. அதுதான் பின்னாடி கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம். அப்போ அந்த துப்பாக்கிய வந்து துப்பாக்கியில பிரச்சனை இல்ல, அது நல்லா தான் இருக்குது. ஆனா இஸ்லாத்தினுடைய அடியார்கள் மீது, இஸ்லாத்தை பரப்புவதற்காக சென்ற அடியார்கள் மீது அந்த குறி வைக்கப்படும் போது அது வந்து தனது செயல்பாட்டை இழக்குது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல. இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து நம்முடைய இதுல வந்து நம்முடைய அன்றாட விஷயங்கள்ல ஒவ்வொன்றிலையும் தலையிடுறான் என்பதற்கு சான்றாகும். சில போன வாரம் குத்பால கூட ஒரு சம்பவத்தை உசூர் குறிப்பிட்டாங்க. எகிப்துல அப்துல் ஹாதி அப்படிங்கிறவர், அவர் வந்து எம்டிஏ மூலமாக அவருக்கு ஜமாத்தை பத்தி தெரிய வருது. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜமாத்தை பத்தி விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அல் ஹிவாருல் முபாஷிர் என்ற அந்த அரபு நம்ம ஜமாத்து சார்பாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு வந்து போன் செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்காரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். அந்த கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் தான் பதில் கிடைக்கணும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, மிர்சா குலாம் அகமது அவர்களுக்கு வந்து வஹி இல்ஹாம் வருதா இல்லையா? ஆமான்னு பதில் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த எம்டிஏ வந்து என்னுடைய அந்த பிளே லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடணும், அதை பார்க்க கூடாது இனிமே. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு வஹி இல்ஹாம் நின்றுட்டு அவருடைய எண்ணம். எனவே அவர் என்ன மாதிரி முடிவெடுத்து வைத்திருந்தார் என்றால், அந்த இடத்திலிருந்து, அதாவது ஹிவாருல் முபாஷிர் என்ற நிகழ்ச்சியில் இருக்கு நம்ம போன் பண்ணி கேட்கும் போது, மிர்சா குலாம் அகமது அவர்களுக்கு வஹி இல்ஹாம் வந்ததா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று வந்துச்சுன்னா அதோட நம்ம வந்து எம்டிஏ பாக்குறத முடிச்சிடணும் என்று நினைச்சிருந்தாரு. பல முறை ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்க மாட்டுக்கு. அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவரே சொல்றாரு, இது வந்து அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய குத்ரத், அவனுடைய ஆற்றலின் மூலமா தான் எனக்கு, நான் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த இணைப்பு கிடைக்கல. அப்ப அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு எம்டிஏ. அப்ப கத்மை நுபுவத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிய வருது, வஹி இல்ஹாமத்திய உண்மையும் தெரிய வருது. ஆக அல்லாஹ் வந்து இவருக்கு வந்து ஹிதாயத் கொடுக்கணும் என்று விரும்பினா, நாடினான், அதற்காக தன்னுடைய ஆற்றலை இவ்வாறு வெளிப்படுத்தினான். இப்ப இந்த சம்பவத்தை கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து ஹிஜ்ரத் செய்த போது பாகிஸ்தானிலிருந்து இதே மாதிரி சம்பவம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, 1983ல கடைசி வாக்குல பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண கொடுக்கறாங்க. அப்போ வந்து இந்த ஜியாவினுடைய இந்த சட்டம், ராணுவ சட்டம்லாம் அமல் செய்யப்படல. ஆனா அஹ்மதியா ஜமாத்தினுடைய இமாம் மிர்சா நாசிர் அகமது வந்து நாட்டை விட்டு வெளியே எந்த விதத்திலையும் வெளியே போகக்கூடாது என்ற ஒரு கட்டளை இருந்துச்சு. அது வந்து யாருக்கும் தெரியாது, ரகசியமா இருந்துச்சு. பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருந்தது, ஒரு ஜிஓவா வந்திருந்தது, அரசு ஆணையா. அப்போ உசூர் அவர்கள் வந்து தன்னுடைய பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ண கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரி வந்து ஒரு அகமதியா இருந்தார், பாஸ்போர்ட் அதிகாரி. உசூர் சொல்றாங்க, இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது மிகவும் நேர்மையான அதிகாரி என்று அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த ஆணை அவருக்கு முன்னாடி இருக்குது, உசூருடைய பாஸ்போர்ட் இருக்குது. உசூர் பாஸ்போர்ட்ல மிர்சா தாஹிர் அகமது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய இமாம் இருக்குது. அரசு ஆணையில அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய இமாம் மிர்சா நாசிர் அகமது நாட்டை விட்டு வெளியே போற, எந்த விதத்திலையும் வெளியே போக கூடாது அப்படின்னு இருக்குது. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அதிகாரி அகமதி சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசருக்கு போன் பண்றாரு, இந்த மாதிரி இருக்குத, முரண்பாடா இருக்குதுன்னு. அவர் வந்து அதை தெளிவுபடுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு தடவையும் அங்க வந்து ஒண்ணு அங்க எடுக்கப்பட்டது, அப்பெல்லாம் மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் தான். ஒண்ணு அங்க வந்து எடுக்கப்படல, அல்லது ரிங்கு போய் இதாவது, அல்லது தொடர்பு துண்டிக்கப்படுது. இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்குது. உடனே அவர் வந்து ரினியூ பண்ணி கொடுத்துறாரு. பிறகு இந்த ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டு உசூர் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது கராச்சி விமான நிலையத்துல இதே மாதிரி நடந்தது. கராச்சி விமான நிலையத்துல போய் அந்த அவருடைய பிளைட் 12 மணிக்கு கிளம்பணும், ஆனா கிளம்புனது 1 மணிக்கு தான்.
அந்த 12 அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த விமான நிலைய அதிகாரி அதே இன்டெலிஜென்ஸ் ஆபீசருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் வெளியே போறாரு, அவர் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் இருக்குது, அவர் பேர் மிர்சா தாகிர் அஹமது இருக்குது, ஆனா அரசு ஆணையில ஜியாவுடைய ஆணையில மிர்சா நாசிர் அஹமது இருக்குது அப்படின்னு அதை தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறாரு. அங்க போனே எடுக்கப்படல, இவங்க வந்துடுறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய குத்ரத்தாகும். அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் தலையிடுகின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த இக்திதாரியான அடையாளங்களை நாம் நம்முடைய துஆவுல சேர்த்துக் கொள்ளணும். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த அடையாளங்கள் மூலமாக நம்ம விடுதலை பெற துஆ செய்யணும். அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா மிகச்சிறந்த சிறப்பான அடியார்களுக்கு தான் அல்லாஹ் இந்த இக்திதாரியான அடையாளங்களை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான தௌஃபீக்கை தந்துள்ளானாக.